ஹலோ மக்களே, நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ நண்பா நம்பீஸ், குட்டி சுட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு அதர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, அவங்க வந்து ஒரு இந்த பள்ளியாசலில் உள்ள ஒரு பேப்பர், அதாவது நான் வந்து உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கேன், எனக்கு வந்து இது போன்ற பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த வீடியோ வேணால் அவங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு அதர் ஸ்டேட்டை சேர்ந்த பொண்ணு தான், தமிழ் தெரியாது, ஆனால் வந்து அபாயம் அணிஞ்சிருக்கு. சரிங்களா? இது ஒரு குற்றமாக கூட இருக்குது. இது ஒரு குற்றம்னு வச்சுக்கிங்களேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மனித அடிப்படை அப்பாற்பட்ட விஷயம் பண்ணாது நம்ம மனிதனுடைய மக்கள். என்ன அப்படி பண்ணாங்க? என்ன நீ வந்து குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டால், குற்றச்சாட்டு உண்டு. என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்மள்ட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். இல்லைங்கிறப்ப இல்லைம்மா கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அது மற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள், இது போன்ற விஷயங்கள்ல ஒரு முடியாதவங்க போய் பணம் உதவி கேட்குறப்ப, ஒரு 50 100 இந்த மாதிரி கேட்குறப்ப அவங்கள்ட்ட இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை அப்படிம்பாங்க. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த பொண்ணை வந்து பிடிச்சி வந்து இப்போ அந்த இதெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு போனாங்க. அந்த பொண்ணுனால பேச முடியல. ஆனால் ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு கிடையாது. ஆந்திராவோ இல்லை இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான ஒரு பொண்ணு அது. ஆனால் வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பொண்ணு, ஆனால் அதர் ஸ்டேட்டு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மனித அபிமானப்படியில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒன்று உன்கிட்ட இருந்தால் கொடு, இல்லையா ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு விட்டுறணும். அதை போய் அந்த பொண்ணை போய் பிடிச்சி இது பண்ணி, இதெல்லாம் ஏன்? நான் எவ்வளோ முறை நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கோம், பொருளாதாரம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு அநியாயம் பண்ணி ஒருத்தவங்க வந்து பணம் பிடுங்குறாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவங்க வந்து முடியல, கணவர் இல்லை, வந்து ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம் கேட்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து இருக்குங்கிறப்ப நம்ம போய் கொடுக்க போகிறோம், இல்லைங்கிறப்ப இல்லைங்க போகிறோம். இது வந்து ஒரு முஸ்லீம் இதில் வந்து சொல்கிறது வந்து என்னன்னாக்கா, ஹதியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றவங்க எப்படி சொல்லுவாங்கிறது தெரியாது, மற்ற சகோதரர்கள். இது போல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இது வந்து என் கண்ணுக்கு அது வந்து அது தவறாக நடந்ததை வந்து தான் இப்போ வந்து நான் அந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வந்து நம்மள்ட்ட இருக்கோம், நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம். அவங்கள்ட்ட போய்ட்டு வச்சுப்ப அப்படின்னு சொல்லுவான். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்குற இடத்துல உங்களால் ஒரு 100 ரூபா கொடுக்க முடியலனாலும் ஒரு 5 10 கொடுக்கலாம். அப்போது உங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்கே கொடுக்க முடியலங்கிற சூழ்நிலை நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குரியாது. யாரையும் குறை சொல்லிலாம் சொல்லலை, ஏன்னா இது இயல்பு. அதை வச்சு நான் உங்களை வந்து சுட்டி காட்டுறேன் தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க முடியல, உங்கள்கிட்ட வந்து பொருளாதாரம் கேட்குறாங்கன்னா முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா என்னால் முடியலன்னு சொல்லுங்கள். அவங்கள போய் பிடிச்சி ட்ரெஸ்ஸை இது பண்ணி ரிமூவ் பண்ணி, நீ எந்த ஊர் என்ன அவங்க ஊரில் பிழைக்க வழி இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு காரணம். இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 7-8 மாதம் ஆச்சு. 7-8 மாதத்தில் நான் 2 மாதம் லீவு நாட்களுக்காக ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பேங்கில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ் ஆளு வேலைக்கு இல்லை, அதர் ஸ்டேட்லேருந்து வந்து, அதாவது ஊபி, அவங்க வந்து வேலைக்கு இருந்தாங்க. அப்போ நான் போய் ஒரு விஷயம் கேட்குறப்ப, அதாவது எனக்கு ஹிந்தி தெரியும், ஏன்னா அப்ராடில் இருக்கோம், 4 பேர்கிட்ட பழகுவோம் கொள்வோம், சில மொழிகள் தெரியும், நம்ம வந்து புரியக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அப்போது எனக்கு பின்னாடி வந்து ஒரு அம்மா இருந்தாங்க, முடியாத அம்மா வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஐயா இது எனக்கு என்ட்ரி போட்டு கொடுங்க அப்படிங்கிறப்ப, அந்த அம்மாவுக்கு வந்து மொழி தெரியல. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்றைய நடக்கக்கூடிய
தளபதி விஜயனுடைய ஆட்சியில் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் கேள்விக்குறியாக வைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, மொழிங்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர அது வந்து நம்ம வேலையாகவே ஆக்கிடக்கூடாது. இப்போ நான் தமிழ்னா எனக்கு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட தான் பேசுவேன். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிடலாம். ஹிந்தினா ஹிந்தியில் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிடலாம். மொழிங்கிறது நம்ம போகக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து பயன்பாட்டுகளுக்கு வந்து பயன்படுத்தணும் தவிர அது வந்து நம்மளுடைய அடையாளம் கிடையாது. அதனால வந்து என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, அதனால இன்றைய உள்ள ஆட்சி விஜயனுடைய ஆட்சியில இந்த ஏழ்மையான மக்கள், அதாவது அடிப்படை மக்கள், படிக்க தெரியாத சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது. அப்போ அவங்களுடைய போய் அது அவங்களுடைய பேச்சினால போய், ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, பார்த்து கொடுங்கிறப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃபா வந்து வேலை செய்ய இடங்கள்ல வந்து தமிழ் பரிமாற்றம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மொழி தெரியறவங்க மொழி தெரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. மொழி தெரியாத நபர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல தயங்கி நிற்பாங்க. இது வந்து ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். இப்போ நடந்து இருக்கக்கூடிய ஆட்சியில இது மாறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். கடந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடம், அதாவது டிஎம்கே ஆட்சியில வந்து சில விஷயங்கள் ஒரு 100க்கு என்னை பொறுத்தவரையும் ஒரு 20% சில விஷயங்கள் ஒத்து போச்சு. இப்போ உள்ள நடக்கக்கூடிய ஆட்சிகள்ல மக்கள் வந்து எல்லாமே வந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல ரிக்வெஸ்ட் வச்சோன்னா சில வேலைகள் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். இது இப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நான் கேட்டுக்கிறேன். வரக்கூடிய காலங்கள்ல இது இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வரவேற்பு நல்லதா இருக்கு. உங்களுடைய ஆட்சி காலம் முடியிறப்பயே நல்லதா இருந்தால் தான் நீங்க அடுத்து இந்த ஆட்சியை தொடர முடியும். மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் வந்து இந்த இயக்கத்தை இப்பயும் சொல்றேன். நான் வந்து விஜய கட்சியோ அந்த கட்சியோ இந்த கட்சியோ கிடையாது. மக்களுடைய பிரதிபலிப்பா வந்து இந்த ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட வச்சு பேசி நான் வந்து இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்கிறேன். கண்டிப்பா இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே கருத்துள்ள விஷயங்களும் புரியாத விஷயங்களை புரிய வைக்கக்கூடியமாகவும், எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட்டு அதர் மாநிலம் பல கண்ட்ரிகளில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக நடந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னுடைய கடமை. எவ்வளோ சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. வளர்ந்து வர இதே மாதிரி ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். பார்க்கலாம் இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்பீச்